எல்லோருக்கும் வணக்கம். சைவ அகில இலங்கை சைவப்புலவர் சங்கம் நடாத்தும் சைவப்புலவர் தேர்வு வழிகாட்டல் வகுப்பில் 2வது விரிவுரையாக இன்றைக்கு உங்கள் சைவப்புலவர் அருள் லீலாவதி அம்மையார் சைவ சித்தாந்தம் தொடர்பாக மீட்டல் வகுப்பு ஒன்றை நடாத்த உள்ளார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். அம்மா ஆரம்பியுங்கோ. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்துல என்ன மன்னித்து கொள்ள வேண்டும், நான் கொஞ்சம் இதுல ஜாயின் பண்ண பிந்திட்டேன். எல்லாம் நல்ல குருவர்களும் திருவர்களும் கூடி நின்று துணை செய்ய நாங்கள் இந்த விரிவுரையை தொடருவோம். ஓ நம சிவாய. மீண்டும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு விடயத்திற்கு வருவோம். நாங்கள் இன்று இளஞ்சைவப்புலவருடைய திருவருட்பயன் 2023வது தேர்வு பேப்பரை பார்ப்போம். 23வது வருடம் நடந்தது. சத்து அசத்தை சாரா அசத்து அறியா அங்கண் இவை உய்த்தல் சதசத்தா முயிர். உங்களுக்கு தெரியும், சத்து அசத்தை சாரா, அதாவது அறிவுடை பொருளாகிய மெய்ப்பொருளாகிய சிவன் அசத்தாகிய உயிரை சேர வேண்டியது இல்லை. ஏனென்றால் அவர் இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்கியவர். அசத்து அறியாது அங்கண் இவை, அசத்தும் தானாக சென்று சத்தை சேராது. ஏனென்றால் அது சடப்பொருள். அப்ப இந்த இரண்டையும் சாருவது ஆன்மா என்கின்ற சதசத்தாம் உயிர். அது சத்தை சாரும் அசத்தையும் சாரும். சத்தாகிய இறைவனை சார்ந்தால் அது முத்தி நிலையை எய்த முயலும். பெத்தாகிய, அதாவது சடப்பொருளோடு அசித்து மலங்களோடும் மும்மலங்களோடும் கூடி நிற்கின்ற நிலையிலே, அது பெத்த நிலையிலே புறவிகளை எடுத்து எடுத்து துயருற்று கொண்டு இருக்கும். அப்ப சத்து அசத்தை சாராது அசத்து அறியா அங்கணிவை உற்ற சதசத்தா உயிர். அப்ப உயிர் சதசத்து என்பதை விளக்குக என்று சொல்லி இன்னைக்கு ஒரு கேள்வியை போட்டால், எவ்வாறு இந்த உயிர் சதசத்தாக இருக்கின்றது, இந்த ஆன்மா எவ்வாறு சதசத்தாக இருக்கின்றது என்றால், அது சத்தாகிய பொருளை அசத்து சேர மாட்டாது, சத்தும் அசத்தை சேர வேண்டிய தேவை இல்லை. ஆகவே சடமாகிய அந்த அசித்தை ஆன்மா சென்று சேரும் பொழுது இயல்பாகவே ஆன்மாவிடத்தில் ஆணவம் குடி இருக்கிறது. அது அனாதி. ஆன்மா ஆணத்தை ஒரு காலமும் விட்டு பிரியாது, ஆணவம் ஆன்மாவை விட்டு பிரியாது. அப்ப அந்த நிலையிலே உயிரோடு உடனாக இருக்கின்ற அந்த மலத்தினை வலுவிளக்க செய்கிறதான் இந்த சித்தாந்த சாத்திரங்களினுடைய எல்லா முயற்சிகளும். அப்ப அன்னபடியால் நாங்கள் இந்த உயிர் சதசத்தாக அசத்தையும் சார்ந்து நிற்கும், சத்தையும் சார்ந்து நிற்கும். அசத்தை சார்ந்த பொழுது அது பெத்த நிலை, சத்தை சார்ந்து நின்ற பொழுது அது முத்தி நிலை என்கின்ற அந்த தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டென்றும் கணவருக்கும் தோன்றாத கற்பு. இந்த ஆணவ மலம் பொதுவானது, அது எல்லா ஆன்மாக்களிடத்தும் நீக்கமர நிறைந்து நிற்கின்றது. அனாதியான தொடர்பு, மூலத்தொடர்பு, மூலமலம். அந்த மலம் அது ஒரு பாவைக்கு ஒப்பிடப்படுகிறது, அது ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடப்படுகிறது. அப்ப இங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், இதுல ஆணவ மலம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடப்படுகின்றது. அந்த பெண் யாரை சேர்ந்திருக்கு? ஆன்மாவாகிய நாயகனை சேர்ந்திருக்கின்றது. அப்ப அந்த ஆன்மாவுக்கு, அந்த நாயகனுக்கு ஆணவன் தன்னிடம் உண்டு என்பது தெரியாது, அதுக்கு தெரியாது. அப்ப தோன்றாத கற்பு. அப்ப அந்த ஆன்மாவுக்கே ஆணவம் இருக்கின்ற நிலை தெரியாத ஒரு நிலையை காட்டப்படுகின்றது. பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டென்றும் கணவருக்கும் தோன்றாத கற்பு. அப்ப இதிலே ஆன்மா
ஆணவத்தோடு கூடியிருக்கிறதை அறியாமே விளக்குக என்று சொன்னா நீங்க இதனை கொடுத்து விளக்கக்கூடியதாக இருக்கும். அநேகமாக குரல் தந்து பொருள் கேட்கப்படுகின்றது. எதிர்வரும் காலங்கள்ல உங்களுக்கு இந்த நிலையை விளக்குக என்று சொல்லி குறளையும் கேட்கலாம். இப்ப ஆன்மா சதசத்து என்பதை விளக்கும் குறளை எழுதி பொருளையும் எழுதுக என்று கூட கேட்கலாம். ஆனபடியா நீங்க இதற்கும் தயாராக இருக்க வேண்டும். மிக இலகுவானது திருவருட்பயனாகும். தித்திக்கும் பால்தானும் கைக்கும் திருந்திடுனா பித்தத்தின் தான் தவிர்ந்த பின். இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்ப வெப்ப காலத்துல ஒரே பித்தமும் வாய்க்கச்சலும் சத்தியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல எதுவும் சாப்பிட மனம் வராது, ஒன்றும் தெரியாது. ஆனா அந்த பித்தம் நீங்கின பிறகு நாங்கள் உணவருந்த முடியும். இது போல இந்த ஆன்மா மலத்தோடு கூடி நிற்கின்றது. கூடி நிற்கும் பொழுது அது இறைவனை அறியாது. பக்குவப்பட இந்த திருவருட்சக்தியை அது அறிந்து கொள்ளும் என்றதான் அங்கே மறைமுகமாக சொல்லப்படுகின்ற உதாரணம். உதாரணத்தை தந்திருக்கின்ற நாங்கள் அதனை கொள்ள வேண்டும். தித்திக்கும் பால்தானும் கைக்கும் திருந்திடுனா பித்தத்தின் தாழ்ந்த பின். அப்ப பித்தம் நீங்கிய பின்னா உணவை எவ்வாறு விரும்பி உணர்தோ அதுபோல மலம் நீங்கிய பின் ஆன்மா திருவருள் சக்தியை தேடி நிற்கும். வாசி அருளியதை வாழ்விக்கும். வாசி அருளியதை வாழ்விக்கும் மற்றதுவே ஆசி உருவமுமாம் அங்கு. வாசி அருளியதை திருவருட்சக்தி அருள் தரும். வாசி பாண்டேக திருவருட்சக்தி சிவம் ரெண்டு இணைந்து அருளியதை அது ஆன்மாவை வாழ்விக்கும். அதாவது முத்தி நிலைக்கு எடுத்து செல்லும். அதே நிலையிலே அதுவே அதுவே யாசில் உருவமாம் அங்கு. அது முக்திக்கு உருவமுமாக இருப்பது திருவருட்சக்தி தான். ஏன் முக்தி நிலையிலே நீங்கள் பார்க்கிறீர்கள் சத்தினிபாதம் என்றால் திருவருட்சக்தி ஆன்மாவில் பதிதல். சத்தினிபாதம் என்றால் திருவருட்சக்தி ஆன்மாவில் பதிதல். அப்ப அந்த முக்தி நிலைக்கு என்ன தேவை? திருவருட்சக்தி ஆன்மாவில பதிய வேண்டும். அப்ப இங்க உருவம் என்ன? அப்ப முத்தி நிலைக்குரிய உருவம் என்ன? திருவருட்சக்தி தான். அப்ப அந்த திருவருட்சக்தியினுடைய மகிமை இங்கே பேசப்படுகிறது. ஏன்? எல்லாமே திருவருட்சக்தி பயம். அப்ப வாசி அருளியதை வாழ்விக்கும். திருவருட்சக்தியானது அருள் சக்தி அருளை தந்து ஆன்மாவை உய்விக்கும். அதுவே உருவமுமாம் அங்கு. அதுவே திருவருட்சக்தியே முத்தி நிலையில உருவமாக இருந்து கொள்ளும். ஓங்கு உணர்வில் உள்ளடங்கி உள்ளத்து இன்பொடுங்க தூங்குமவர் மற்றேதும் உண்டு. அப்ப இவர்கள் என்ன? பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், சீவன் முத்தர்கள். உணர்விலே உள்ளடங்கி உள்ளத்துக்குள்ளே இன்பொடுங்கி, உள்ளத்துக்குள்ளே இப்பொழுது இறைவனாகிய சிவபோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே மற்றவர்கள் தூங்குவோர் மற்றேதுண்டு சொல்வ. அது தூங்குவது போல இருக்கும். ஆனா அவர்களுடைய ஆன்மா உள்ளத்துக்குள்ளே இன்பத்தை கண்டு கொண்டிருக்கும். அடுத்தது 2வது கேள்வி. கொடிக்கவியிலே ஒன்று. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் ஒன்று. ஒன்று மேலிடின் ஒளிக்கும் எனினும் இருள் அடராது உள் உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன். இந்த கொடி கட்டுறது, கொடியேற்ற திருவிழா நடக்கிறதுன்ற தத்துவம் உங்களுக்கு தெரியும். திரைச்சியில தான் ஆன்மா. அந்த மஞ்சள் கயிறு திருவருட்சக்தி, அந்த தற்பக்கயிறு மலங்கள். அப்ப இது என்ன செய்கின்றது? கொடியேற்ற தத்துவத்திலே இந்த ஆன்மா சிவத்தோடு கலக்குகின்ற அந்த தன்மையைத்தான் அங்கே கொடியேற்ற தத்துவமாக காட்டப்படும். இது இறைவனுடைய ஐந்தொழில படைத்தல் தொழிலாகவும் காட்டப்படும். ஆகவே இதனை நாங்கள் பார்க்கும் பொழுது கொடியேற்ற தத்துவத்தின் மூலம், அந்த கொடி கட்டி அந்த பயிற்சியின் மூலம் ஆன்மா உயர்ந்து செல்ல வேண்டும். தன்னுடைய படிநிலையில இருந்து உயர்ந்து செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த கொடியை நான் கட்டினேன். எப்படி என்று சொல்லி சொன்னா, இந்த ஆன்மாவுக்கு ஒளியான திருவருட்சக்தி, அதாவது இறைவன் உயிருக்கு உயிராக இருக்கிறான். சிவன் ஆன்மாவினிடத்துள் உயிருக்கு உயிராக இருக்கின்றான். அதே சமயம் இருளுக்கு இருளான ஆணவ மலமும் உண்டு. அப்ப ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். அப்ப ஒரு கேள்வி, ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றாய் இடம் உள்ளது எது? ஆன்மா. ஒன்று மேலிடின்
ஒன்று ஒளிக்கும் எனினும் இருள் அடராது உயிருக்கு உயிராய் தெளிக்கும் அறிவு. உயிருக்குள் உயிராக இருந்து எங்களுக்கு அறிவை தருகின்றது திகழ்ந்து உள்ளது ஏனும். அப்ப திகழ்ந்து கொண்டிருக்கு ஆன்மாவுக்குள்ள திருவருட் சக்தி, இறை சக்தி உள்ளத்துக்குள்ளே திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. உள்ளத்து உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளது எனும் திரிமலத்தே குளிக்கும் உயிர். திரிமலத்துல இந்த மும்மலத்துக்குள்ளே குளிக்கும் உயிர், மூழ்கி இருக்கும் உயிர் அருள், அந்த உயிரானது அருள் பெற்று உய்ய வேண்டும் என்று இந்த கொடியை கட்டுகின்றேன். அப்ப ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றான அந்த ஆன்மாவினிடத்தில் ஒன்று மேவினால், அதாவது ஆணவம் மேலினால் பெற்ற நிலை, மற்றது ஒளி மேவினால் முத்தி நிலை. அப்ப ஒன்று மேல ஒன்று ஒளிக்கும். ஆனால் எப்பொழுதும் உயிருக்குள்ளாக தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளது. உள்ளுக்குள்ளே எப்பொழுதும் அறிவுமயமான இறை எங்களோடு இன்றுள்ளது. ஆனால் இந்த ஆணவம் என்ன இந்த ஆன்மா என்ன செய்கின்றது? திரிமலத்தே குளிக்கும் உயிர். அப்ப பாருங்கோ, அந்த திரிமலத்திலே குளித்துக் கொண்டு இருக்கிறது. அதாவது திரிமலத்துக்குள்ளே மூழ்கி கொண்டு இருக்கின்ற இந்த ஆன்மா புக்கு அருள் கூடும்படி கொடி கட்டினேன். அருள் சேர வேண்டும், அதாவது முத்தி கிடைக்க வேண்டும், திருவருட் சக்தி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கொடியை கட்டுகின்றேன். அடுத்த கேள்வி, இந்த நூலாசிரியரின் வரலாற்றை எழுதுக. இது அன்றைக்கு ஒரு வகுப்பிலே எடுத்திருந்திருக்கிறார்கள். உமாபதி சிவாச்சாரியருடைய வரலாற்றை நீங்கள் வாசித்தறிந்து கொள்ள வேண்டும். இந்த கொடி கட்டின சந்தர்ப்பத்தையும் இந்த பாடல் பாடிய கொடிக்கவி பாடிய சந்தர்ப்பத்தையும் நீங்கள் அந்த அற்புதத்தையும் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி திருவுந்தியார்ல பாப்பம். திருவுந்தியார்ல வருகின்ற ஒரு பாடல் அடி, ஒட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேடச்சி இடஞ்சிவம் என்று உந்தி பெற தேடும் இடம் அதன் என்று உந்தி பெற. தேடும் இடம், நாங்கள் தேடுகின்ற இடம் எது? இறைவனைத்தான். ஒட்டற்ற நின்ற உணர்வு பதிமுட்டி, இறைவனுடைய திருவருள், அதாவது இறைவனுடைய சிந்தனைகள் எங்களுக்கு நிறைய தேடி தேடற்ற சிவம் என்று உந்தி பெற. தேட்டச் சிவம் என்று இடச்சிவம் என்று உந்தி பெற. இந்த தேட்டம் தான் எங்களுக்கு தேவை, இந்த செல்வம் தான் எங்களுக்கு தேவை. தேடும் இடம் இது என்று, அதாவது தேடும் இடம் அதன் என்று உந்தி பெற. இந்த இடமே அதுதான் என்று இந்த உந்தி பெற என்றதுக்கு ஒரு கருத்து இருக்கின்றது. 3 வகையாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம். உன் சக தீ சக பர என்றால் உன்னுடைய தீமையாகிய மலம் எல்லாம் நீங்குக. சக தீ சக பர, உம்முடைய மலங்கள் எல்லாம் நீங்குக. தீமை என்ன? மலங்கள் தான் எங்கிட்ட கண்மவின தானே, அதை நீங்குக. இன்னொன்று உந்தி என்று சொல்றது துள்ளுதல், அதாவது முன்னேறுதல், தூண்டப்பெறுதல் என்கின்ற அந்த நிலையிலே உந்தி பெற. அப்ப இந்த ஆன்மா எப்பொழுதும் ஒரு உந்துதலை செய்து கொண்டிருக்க வேண்டும். என்ன உந்துதல் என்றால் அந்த சிவனை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, இது ஒரு பறக்கிறன்னு சொல்லிக்க, பறத்தல்லானே 2 பெண்கள் விளையாடி கையை நீட்டிக்கொண்டு பறக்கிற மாதிரியான நிலையிலே ஒரு சுற்றுவட்டம் சுற்றி கொண்டு இந்த பாடல்களை பாடுவார்களாம். அந்த நிலையிலே அதை வச்சுக்கொண்டு இந்த உந்தி பெற பாடப்பட்டது. அப்ப இந்த அடுத்த உந்தி பெற என்றால் இந்த இம்மையிலே இருக்கின்ற, அதாவது இந்த பிறவியிலே இன்மையிலே இருக்கின்ற, இந்த பிறவியிலே இருக்கின்ற நீ அம்மையாகிய பரமுத்திக்கு, அதாவது அடுத்த உலோகமாகிய பரமுத்திக்கு உந்தி பெற. அப்படியே நீ தள்ளுப்பட்டு உன்னுடைய முயற்சியை எடுத்து 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 உந்தி 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 நீ மேலே போக வேண்டும். இந்த உந்தி பறவுக்கு 3 கருத்துக்களை நீங்கள், 3ம் கடைசி முடிநிலை என்ன? முத்திக்கான வழிமுறைதான். அடுத்தது, காற்றினை மாற்றி கருமத்தை கருத்தினுள் ஆற்றுவது ஆற்றல் என்று உந்தி பெற அல்லாதது அல்லதென்று உந்தி பெற. இது சிவயோக நிலையை காட்டப்படுகின்றது. காற்றினை மாற்றி கருத்தை கருத்தினுள், நாங்கள் எங்களுடைய மூச்சு காற்றை நாங்கள் எங்களுக்குள்ளே நிறுத்தி அதன் மூலமாக நாங்கள் யோகத்திலே ஆழ்ந்து கருத்தை கருத்தினுள் ஆற்றுவது, அதாவது எங்களுடைய கருத்து, அதாவது செயற்பாடுகள், அதாவது சிவத்தினுடைய சிந்தனையை
யோகம் என்று சொல்லி சொன்னாலே இறைவனோடு ஒன்றித்த நிலை. அப்ப அந்த கருத்தினில் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் உண்மை பொருளாகிய சிவனிலே சேர்த்திருப்பதுதான் ஆற்றுவது ஆற்றல். அதனோட சேருவதுதான் உண்மையிலே ஆற்றல் என்று உந்தி பெற, அல்லாதது அல்ல என்று ஒரு மிச்ச எல்லாம் ஆற்றல் அல்ல, உண்மையான செயற்பாடுகள் அல்ல என்று சொல்லி உந்தி பெற. துரியங்கடந்த அடுத்தது துரியங்கடந்த வித்தொண்டற்கு சாக்கிரன் துரியமாய் நின்றதென்று உந்தி பெற துறந்தார் அவர்கள் என்று உந்தி பெற. அப்ப நாங்கள் இந்த எங்களுடைய சத்தினிபாத நிலையிலே மந்ததரம் மந்தம் துரியம் துரியதரம் என்று சொல்லி சத்தினிபாத நிலையிலே இருக்கின்றது. அப்ப அதிலே துரியம் கடந்த அடுத்து என்ன வரும்? துரிய தரம். அப்ப துரிய தரம் கூடியது, துரியம் குறைந்தது. அப்ப துரியம் கடந்த வித்தொண்டற்கு சாக்கிரன் துரியமாய் நின்றதென. சாக்கிரம் என்றது என்ன? நினைவு. அப்ப அந்த நினைவுகள் எல்லாம் அவர்களுடைய துரியங்கடந்த நிலையிலே, சத்தினிவாதத்தினுடைய 3வது நிலையிலே, அந்த இது சிவன்முத்தர் நிலையிலே துரியமாய் நின்றதென்று உந்திபுற. அவர்களை காணுவதெல்லாம் சிவமயமாகவே இருக்கின்றது. இவர்கள் துறந்தவர்கள் என்று உந்தி பெற. இவர்கள் எல்லாவற்றையும் பற்றுக்கள் பாசங்கள் எல்லாத்தையும் நீக்கியவர்கள் என்று உந்தி பெற. அப்ப சிவ யோகத்துக்கும் அடுத்து சிவயோக நிலையை தாண்டி அடுத்த சிவபோக நிலைக்கு ஏற்கின்ற அந்த ஒரு இடைவு நிலை என்று சொல்லி சொல்ல வேணும். இது யோகத்திலே 2 துரியத்தில வந்துட்டார்கள். துரியத்திலையும் இறைவனோடு நாங்கள் அங்க கருத்தினுள் கருத்தை வைத்து கொண்டு இருந்த அந்த யோக நிலையிலே துரியம் கடந்த இத்தொண்டற்கு, இந்த சிவனடியார்களுக்கு சாக்கிரம் துரியமாய் நின்றது. அப்ப நினைவு கூட அவர்களுக்கு எல்லாம் சிவமயமாகத்தான் இருக்கும். சாக்கிரம் என்றது வடமொழி சொல்லு, அதற்கு நினைவு. அந்த நினைவெல்லாம் சிவமயமாக இருந்தது என்று உந்தி பெற துறந்தவர்கள் அவர்கள் என்று உந்தி பெற. அவர்கள் தான் பாசம் எல்லாத்தையும் வென்றவர்கள் என்று உந்தி பெற. அடுத்த பாடல் திருக்களற்றப்படியாரில் வர பின்வரும் பாடல்களை எழுதி பொருள் தருக. அகலமாய் நின்றது, அது 1வது பாட்டு. இது அடிக்கடி உங்களுக்கு வருகிற பாடல். இந்த பாடல் ஒருக்கா எடுத்து பார்த்துத்தான் சொல்ல வேண்டும். நான் எடுத்து பார்த்துத்தான் சொல்லலாம். அகலமாய் நான் போடவோமே போட்டா நல்லா நான் எடுத்துட்டேன், பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாரும் கையில வச்சிருக்கணுமாண்டா தெரியல. திருவந்தியாரு இல்ல, திருக்களற்றப்படியார். அடுத்த பாடல் 4வது பாடல். ஓகே, போட்டால் அவ கேட்டுக்கொண்டிருக்கிற வைக்கும் அது இதாண்டி வினம். ஏனென்றால் சும்மா கேட்டுக்கொண்டிருந்தினம் என்றால் மறந்தும் போயிடுவினம். ஆனா வினா இது பேப்பர் எல்லாம் இதுல வந்தது, இவ கைவசம் வச்சிருக்க வேண்டும். 4வது பாடல். இது கருத்தோட வருது போல இருக்கு. நான் இதை நிப்பாட்டிட்டு வர எடுக்கிறேன். இல்ல பிரச்சனை இல்ல, போட்டு விடுங்க. நான் விவாசி அறியட்டும். சரி, இது நல்ல விளக்கமான கருத்தா இருக்கலாம் போல திருப்பனந்தாள் என்னுடைய உரை. மற்றது காணும் பொழுது மனதில பதிகிறது கூட. அந்த படத்தை மனதில பதிச்சின வந்தால் சரி. அப்ப நான் போறேன். எத்தனையாவது? 4வது. ஆறாவது. வேற உதாரணங்களும் காட்டி போட்டிருக்கிறாரு. என்ன நல்ல ஒரு பிடிஎஃப். வேற உதாரணங்களும் எடுத்து பாத்துருவேன். அதை சுருக்கம் எடுத்து வந்துட்டேன். சரி, ஓகே. அகலமாய் நின்ற அம்பலத்து எங்கூத்தன். அகலமாய் நின்ற அம்பலத்து எங்கூத்தன் சகலமாய் போல் உலகில் தங்கி
நிகழமாம் ஆணவ மூல மலம் அகல ஆண்டனன்கான் மாணவக என் உடனாய் வந்து. அப்ப குருவோட மாணவன் சேர்ந்தாலே என்ன செய்யும்? ஆணவ மலம் நீங்கும். அப்ப பக்குவப்படுகின்ற ஒரு நிலையில தான் குரு வந்து சேர்ந்து கொள்ளுவார். அப்ப அவன் என்னை எப்படி ஆண்டு கொண்டான் என்று சொல்லி சொன்னால், திரு அம்பலத்திலே ஆடுகின்றான். அவன் சிதம்பரத்திலே எப்பொழுதும் திருக்கூத்து ஆடிக்கொண்டு இருக்கின்றவன். அவன் நுண்பொருளாக எங்கும் நிறைந்து நிற்கின்றான். அவனுடைய உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா, அவன் வியாபகம், இறைவனுடைய வியாபகத்தன்மை இங்கு குறிப்பிடப்படுகிறது. அம்பலத்திலே ஆடுகின்றான் தடத்த நிலையிலே நின்று, அதே நேரம் சொரூப நிலையிலே நின்று எல்லா இடத்திலும் அவன் பரந்து நிற்கின்றான். அப்ப அகலமாய் நின்று அம்பலத்தில் நின்று ஆடுகின்ற கூத்தன், அவனுக்கு உடம்பில்லை, மேனி இல்லை. அப்படியான நிலையில இருந்து கொண்டு எம்பெருமான் திருக்கூத்து திருநடனத்தை ஆகிடுகின்றான். சகல மயம் போல் உலகில் தங்கி, சகலம் களம் என்று சொல்றது இந்த உடல் இடம், சகலம் என்றா சேர்ந்திருப்பது. அப்ப எங்களுக்காக தடத்த நிலையிலே வந்து அந்த தடத்த நிலையிலே இருக்கின்ற அந்த உருவத்தை மனதில் நினைப்பவர்களுக்கு அவர்களுடைய அந்த உருவ வடிவிலே நினைவிலே நிற்பான். உலகம் தங்கி நிகழமாம் அந்த சொரூப நிலையிலே ஆணவ மூலம் அகல ஆண்டனன்கான் என்னை வந்து ஆண்டி கொண்டான். என்னது? ஆணவ மலம் நீங்கிறதுக்காக. என்னுடைய சிறந்த மாணவனே, நீ எப்போதும் உடனாக வந்து என்னுடன் சேர்ந்து, அதாவது குரு வந்தாத்தான் எங்களுடைய ஆணவன். நாங்கள் எவ்வளவு ஞான நூல்களை படித்தாலும் அதெல்லாம் பாச ஞானம். எங்களை நாங்கள் உணர்ந்து கொண்டால் அது பசு ஞானம். ஆனால் எங்களை அந்த உணர்ந்து கொன்ற நிலையும் இல்லை. இதெல்லாம் கடந்து ஒரு ஞானத்தினை நாங்கள் போகும் பொழுதுதான் எங்களுக்கு இந்த குரு வந்து அருளுவார். அப்ப சிவஞானம் வந்து சித்திக்க பெறுகிற அந்த சிவஞானம் வந்து சித்திக்கிற நிலைதான் சத்தினிபாத நிலை. அப்ப அந்த நிலையில வந்து அவன் என்னை ஆட்கொண்டான். அப்ப இதுல உங்களுக்கு இது எல்லாம் ஈஸியான பாடல்கள். இதுல சில அந்த கருத்து சொற்களை, அந்த எண்ண கருக்களை எடுத்துக்கொள்ள வேணும். அகலம், சகலம், நிகழம். அப்ப என்று சொல்லி சொன்னால் அருவம், உருவம், உருவம். அப்ப நாங்க ஏற்கனவே படித்த சொற்கள். அப்ப இது தடத்த நிலையில உள்ள இறைவனுடைய அருள் தன்மையை காட்டப்படுகின்றது. அடுத்தது சாத்திரத்தை ஓதினார்க்கு, அந்த பேப்பர்ல எழுத்து பிழை இருக்கு. சத்திரத்தை ஓதினார்களுக்கு கண்டு இருக்கு, சாத்திரத்தை ஓதினார்களுக்கு. அப்ப இது 6வது பாடல். இது இப்ப நான் சொன்ன அதே கருத்தை தான் இந்த பாடலும் தருகின்றது. சாத்திரத்தை ஓதினார்க்கு சத்குருவின் ஆறாவது சாத்திரத்தை ஓதினார்க்கு சத்குருவின் தன்வச வசன மாத்திரத்தே வாய்க்கினலம் வந்துருமோ, ஆர்த்தகடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ, தென்னீர்மியாய் இதனை செப்பு. அப்ப இவ்வளவு கடல் ஆர்த்த கடல் என்றால் சஞ்சரித்து கொண்டே இருக்கின்ற அந்த கடல் நீரை நாங்கள் எவ்வளவு குடித்தாலும் தாகம் தீராது. கடல் நீரை எவ்வளவுதான் குடித்தாலும் தாகம் தீராது. ஆனால் ஒரு நல்ல தண்ணீரை, தென்னீர்மியாய் இதனை செப்பு, அந்த நல்ல நீரை குடித்தால் நாங்கள் உண்மையிலேயே என்ன செய்யலாம்? தாகம் தணியும். இது போல சாத்திரத்தை ஓதினார்க்கு சத்குருவின் தன்வசமாம். எவ்வளவுதான் நாங்கள் நூல்களை கற்றாலும், அதாவது ஞான பாச ஞானம் எங்களுக்கு கிடைத்தாலும், ஒரு நல்ல சத்குரு, அந்த சத்குரு என்ற வசனம் மிக முக்கியம். சத்குரு, அசத்குரு. அப்ப உண்மையிலேயே எங்களுக்கு சத்குரு வந்து வாய்க்கிறதே தாரமும் குருவும் தலையின் விதி என்று சொல்லி எங்களுடைய வினைப்பயனாகத்தான் வந்து கிடைக்கும். இந்த சத்குருவின் தன்வசமாய் வசனம், அந்த அவர்களுடைய குருகின்ற உபதேசம். இப்ப குருவினுடைய வசனம் என்று சொல்றது ஒரு வார்த்தையால உடனடியாக எங்களுக்கு பக்குவம் கிடைக்கும். இதற்கு நீங்கள் நிறைய உதாரணங்கள் உண்டு. பட்டகட்டையில் பகற்குருடு போகின்றது என்று உமாபதியார் ஞான சம்பந்தர வார்த்தையை கேட்ட உடனே புத்தி எய்தினர். அதே மாதிரி அருணகிரிநாதர் நினைப்பற என்று சொல்லி முருகனுடைய வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே
ஞானம் கிடைக்கின்றது. இப்படி ஒவ்வொரு வசனங்களையும் கேட்ட உடனே இப்ப இந்த சித்தர்களுடைய இதில் எடுத்தால் ஒரு பொல்லாப்பும் இல்லை எப்பவோ முடிந்த காரியம். இப்படி சத்குருவினுடைய வசனங்களை சீசன் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவனுடைய மலம் தானாகவே நீங்கி விடுகின்றது. அப்ப நாங்கள் எவ்வளவு சாத்திரங்களை படிச்சு படிச்சு பசுஞானம் நிறைய பார்த்து பசுஞானமும் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருந்தாலும் சிவஞானம் அதாவது ஒரு குருவினுடைய வசனம் அப்ப எங்களுக்கு கட்டாயம் குரு இந்த சைவ சித்தாந்தத்துல குருவினுடைய முதன்மை இங்குதான் வாய்க்கப்பெறுகிறது. அதனாலதான் இந்த சைவர்கள் எல்லாம் தங்களுடைய லைசன்ஸாக எடுத்துக்கொள்ள வேண்டியது தீட்சை என்று சொல்லப்படுகின்றது. சாதாரண தீட்சை. அந்த தீட்சையை பெற்றுக்கொண்டால்தான் நாங்கள் சைவ சமையல் என்று சொல்லி நாவலர் கூறுகின்றார். அதுவும் ஒரு தீட்சா குரு. அதுவும் வாய்க்கப்பெறுவது எவ்வளவோ நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதே மாதிரி எங்களுடைய ஞான குருவாக நல்ல வார்த்தை இப்ப என்ன பொறுத்த மட்டும் எனக்கு என்னுடைய ஞான குரு சொல்லிக் கொண்டது எவ்வளவுதான் உன்னால முடியுமோ அவ்வளவுக்கு ஞான தானத்தை செய். அது நூல் வடிவிலையாக இருந்தாலும் சரி வகுப்பு வடிவங்கள்ல இருந்தாலும் சரி என்னுடைய ஞான குரு எனக்கு பணித்தது நீ ஞானதானம் செய் என்று அது கைப்படவே எனக்கு எழுதி தந்த ஒரு வசனம். அப்ப அதனை நாங்கள் எப்பொழுதும் மறந்து கொள்ளக்கூடாது. எங்களுடைய மனதிலே அது பக்குவப்படுகிறதுக்கு ஆரம்ப ஒரு சுழியாகவே எடுத்துக்கொண்டு எங்க மனதை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப சாத்திரத்தை ஓதினார்க்கு சத்குருவின் தன்வசன மாத்திரத்தே வாய்க்கும் நலம் வந்துருமோ. அப்ப கட்டாயம் எவ்வளவு நூல்களை படித்தாலும் சத்குருவினுடைய ஒரு வசனம்தான் இன்னொன்று சொல்லை நாங்க சொல்லலாம் இவ்வளவு சகலகல ஆகம பண்டிதன் என்று சொல்லப்பட்ட அருணந்தி சிவாச்சாரியாரே மெய்கண்ட தேவரிடம் ஆணவத்தின் உருவென்று சொல்லி சொல்லும் பொழுது அங்கே ஒரு விரல் மட்டையும் தான் நீட்டி அவரை காட்டுகின்றார். அந்த ஒரு விரல் காட்டின நிலையில் எவ்வளவு சகல ஆகம பண்டிதர் அப்படிப்பட்ட அந்த ஆகமங்களை கற்று தெளிந்தவரே ஒரு விரல் அடையாளத்துலதான் அவருக்கு மனம் பக்குவம் பெறுகின்றது. இது எல்லாத்தையும் நாங்கள் இந்த உதாரணமாக அப்ப ஒரு நல்ல குரு எங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்றது அந்த பாடலினுடைய கருத்தாக உள்ளது. அடுத்தது சைவ சித்தாந்தம் கூறும் மோட்சங்களை பற்றி அவை அடைவதற்கான வழிகளை தெளிவுபடுத்துக. அப்ப இதுல நீங்கள் எதனை குறிப்பிடலாம் என்றால் மோட்சங்களை பற்றி குறிப்பிட வேண்டும். மோட்சங்கள் உங்களுக்கு தெரியும் முத்தி நிலை. அப்ப சாலோக சாமீப சாரூப சாயுட்சிய என்ற 4 நிலையிலே சரியை கிரிய யோக ஞான என்ற படிநிலையிலே எங்களுக்கு முத்தி கிடைக்கும். அந்த முத்தியிலே முதல் சொல்ற 3 முத்தியும் பதமுத்தி. பதமுத்தி என்றால் அவர்கள் இறைவனோடு கலக்குகின்ற தன்மை அவர்களுக்கு கிடைக்காது. அவர்களுடைய ஆன்மா பக்குவப்பட்டு அவர்களுக்கு ஒரு பிறவியோ 2 பிறவியிலையோ முத்தி கிடைக்கலாம். பரமுத்தி என்று சொல்லும் பொழுது அவர்கள் இனி பிறவாத நிலை, எக்காலமும் அவர்களுக்கு பிறப்பென்றது இல்லை. இப்ப நீங்க சிவஞான போதத்துல பார்த்திருப்பீங்கள் ஆணவத்தால்தான் நாங்கள் பிறக்கிறோம், மலத்து உளதாம் அந்த மாதிரி என்பனர் புலவர். மலத்து உளதாம் அங்க மலம் இருக்கின்ற காரணத்தால்தான் எங்களுக்கு பிறப்பு கிடைக்கின்றது. அப்ப முத்தி நிலை என்றால் இனி பிறவாத நிலை அடைகிறது தான் பரமுத்தி. சைவ சித்தாந்தத்தினுடைய முடிந்த முடிவு. இப்ப சைவ சித்தாந்தம் என்றால் என்ன? முடிந்த முடிவு. எது முடிந்த முடிவு? இந்த ஆன்மா பரமக முத்தி அடைகின்றதுதான், சாயுச்சிய முத்தி அடைகின்றதுதான், பரமுத்தி சாயுச்சிய முத்தி அடைகின்றதுதான் முடிந்த முடிவு. அப்ப அதனை பெறுவதற்கு நாங்கள் படிநிலையிலே தான் பெற முடியும். அப்ப தாவி பாய்தலோ, நான் நெடுக சொல்றேன் அந்த வசனம், அது ஒரு எனக்கு அது பிடிச்ச வசனம் உண்டு. தாவி பாய்தலோ உயர பாய்தலோ இங்க இல்லை. நாங்கள் எப்படித்தான் இருந்தாலும் மெல்ல மெல்ல படிகள்ல ஏறி ஏறித்தான் நாங்கள் போக வேண்டும். அப்ப அந்த படிநிலை இங்க சைவ சித்தாந்தம் வலியுறுத்துகின்றது. சரியை கிரிய யோக ஞானம். அடுத்தது இதை தசகாரியங்களாகவும் கூறப்படுகின்றது. அதுதான் தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி. அது தசகாரியத்துல மிச்சம் 3 கடைசியில சிவபோகம். அப்ப அதனையும் உங்களுக்கு கேள்வியாக வரலாம். தசகாரியங்களை சோபன முறையிலே தருக, அதாவது ஒழுங்கு முறையிலே தருக. அப்ப அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆன்ம ரூபம் முதலங்க தத்துவ ரூபம், தத்துவங்கள்
இவை இந்த 36 தத்துவங்களை நாங்க படிச்சோம். இவையென அறிந்து கொள்ளுவது. தத்துவ தரிசனம் இவையெல்லாம் எங்களுக்கு நிலையற்றவை. இவையெல்லாம் அழிந்து படக்கூடியவை. தத்துவங்கள் வேறு, நான் வேறு என்கின்ற ஒரு நிலையிலே அந்த தத்துவங்களை எல்லாம் நாங்கள் துறக்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் தத்துவ சுத்தி. அந்த தத்துவங்கள் 36 தத்துவங்களையும் கடந்த நிலைதான் பற்றற்ற நிலை. அப்ப அது தத்துவ சுத்தி. அந்த நிலையிலே ஆன்ம ரூபம் வெளிப்படும். ஆன்மா தன்னைத்தானே கண்டுகொள்ளும். ஆன்ம தரிசனம் கிடைக்கும். ஓ, என்னாலே எல்லாம் முடியும், நான் இறைவனுக்கு சமனானவன் என்கின்ற ஒரு வீம்பு நிலை ஏற்படும். அடுத்து ஆன்ம சுத்தியிலே ஆன்மா எல்லாம் சிவமயமாக காணும். அந்த நிலையிலே அங்கே அந்த நேரத்துல சிவர் தரிசனம் சிவரூபம் கூட கிடைக்கிற ஒரே நிலையிலே ஆன்ம சுத்தி ஏற்படும். ஒன்று முந்தியும் பிந்தும் நடக்கலாம். அப்ப ஆன்ம சுத்தி ஏற்படும் பொழுது ஆன்மா தன்னைத்தானே சிவ நிலையில கொண்டு வர முயற்சியில அது ஏற்படும். அப்ப எல்லாம் இறைமையல் என் செயலாவது ஒன்றும் இல்லை என்கின்ற ஒரு நிலையிலே ஆன்ம சுத்தி ஏற்படும். அடுத்தது சிவரூபம். அப்ப சிவனை கண்டு சிவனை நாங்கள் அறிந்து, அதாவது உணர்ந்து, சிவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஆனா உணர்றோம் இல்லை. உணர்ந்து கொள்வதுதான் சிவரூபம். அந்த சிவத்தை எங்களுக்குள்ளேயே யோக மூலமாகவோ அல்லது எங்க உணர்வு மூலமாகவோ நாங்கள் அறிந்து கொள்ளுவது சிவ தரிசனம். சிவ தரிசனம் செய்த உடனே அந்த தரிசனத்தை வைத்துக் கொண்டே நாங்கள் சிவனோடு ஒன்றித்த ஒரு நிலையிலே சிவனுக்கும் ஆன்மாவுக்கும் இடையீடு இல்லாத இடையற்ற தொடர்பு, அதாவது எந்த ஒரு இடையீடும் இல்லாத ஒரு தொடர்பு இருப்பது சிவ யோகம். அப்ப அந்த யோகத்திலே தான் அதை நிட்டு என்று சொல்லுவோம். அந்த நிட்டையில போய் சமாதியில போய் எங்களுடைய ஆன்மா அங்கே சிவனோடு ஐக்கியப்படும் பொழுது சிவபோகம், அதுதான் முத்தி நிலை. அப்ப இது 4 படிமுறை இங்கே சரியகிரிய யோக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே தசகாரியமாக சொல்லப்படுகின்றது. இந்த தசகாரியம் பற்றிய விளக்கத்தை நீங்கள் உண்மை நெறி விளக்கம் என்கின்ற புத்தகத்திலே 6 பாடல்கள் இருக்கு. அதனை நீங்கள் தேடி பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது இப்ப மோட்ச நிலையை பற்றி நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். திருவருட்பயனில் பின்வரும் உவமைகள் பற்றி ஆசிரியர் உவமை கேட்கிறார். எரியுறு நீர் போல. எரியுறு நீர் போல என்றால் என்ன? இறை சுடுநீர் எடுத்தீங்கள் என்று சொல்லி சொன்னார். எரியுறு நீர் என்றா சுடுநீர். சுடுநீரை எடுத்துக்கொண்டு நீங்க கைவிரல தொடுங்கோ, எங்க சூடு இருக்குது? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல சூடு இருக்கின்றதா? அந்த சூடு அந்த தண்ணியை எங்க தொட்டாலும் எல்லா இடத்திலும் ஒரே அளவாக சமமாக பறந்து நிற்கின்ற தன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்ப இது எதை குறிக்கிறது என்றால் சிவமும் இப்படியே இந்த எங்கும் பறந்து நிற்கின்ற ஒரு தன்மையை காட்டப்படுகிறது. இப்ப இதன் மூலம் சிவனது வியாபகம் கூறப்படுகின்றது. சிவனது வியாபகம் கூறப்படுகின்றது. அடுத்தது பாற்கலன் மேல் பூஞ்சை. இது ஆன்மாவினுடைய அறியாமையை சுட்டி காட்டுகின்றது. பாற்கலன்ல இருக்கிற பூனை பாலை குடிக்கிறதுக்கு ஏறி இருந்தது. இப்ப என்னன்னா கீழே போற ஒரு பூச்சியை கண்டுட்டு அதை பிடிக்கிறதுக்கு அங்க நின்று பாயுது. பாயும் பொழுது பூச்சியும் பறந்து போயிட்டுது, பால்பானையும் அப்படியே விழுந்து உடைந்து விட்டது. அப்ப இந்த ஆன்மா இப்படித்தான் இது அதான் அக்கறைக்கு இக்கரை வச்சுண்டு இந்த ஆன்மா அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கு. நாங்கள் இப்ப சிவ சம்பந்தமான பிரசங்கங்களை கேட்டுட்டு வந்த வேண்டாம், ஐயோ நாங்கள் இவ்வளவு செய்ய கிடக்குது, ஐயோ இவ்வளவு நாங்கள் இந்த ஆன்மா இவ்வளவு தூரம் இன்னும் என்னென்னவோ இறைவனை காணுவதற்கு செய்ய வேணும் என்று துடிச்சு கொண்டு வருவோம். சேர்ந்த வீட்டை வந்த உடனே என்ன நடக்கும்? வீட்டுல சமையல் வேலை, சாப்பாடு வேலை, அந்த இப்ப கதைக்கணும், இந்த இது கதைக்கணும், இது செய்ய வேணும், அது செய்ய வேணும் என்று உலகியல் வாழ்க்கைகளை நாங்க மூழ்கி விடுவோம். அதே மாதிரி இந்த இறந்த வீடுகளுக்கு போனா சொல்லுவினா சுடல ஞானம் சொல்லுவேன். வேணுண்டா இவன் இறந்துட்டான், என்னத்தை கொண்டு போனான்னு இது மாதிரித்தானே நாளைக்கு நாங்களும் வந்து சொல்லுவோம். இங்க வந்து வீட்டுல இதெந்த பொருள் எந்த பொருள் என்னத்துக்கு எடுத்த நீ, ஏன் எடுத்த நீ, யாரை கேட்டு எடுத்த நீ என்ற ஒரு சின்ன பொருளுக்கு வீட்டுக்காரரோட சத்தம் போடுவோம். அப்ப இப்படியான நிலைதான் இந்த ஆன்மாவினுடைய நிலை. அப்ப பாற்கலன் நிலை ஏறி இருக்குது பூனை, அது பூச்சியை கண்ட உடனே பாஞ்சு ரெண்டும் இல்லாத ஒரு நிலையில போய்விடுகின்றது. அப்ப ஆன்மாவின் அறியாமை இங்கு சுட்டப்படுகின்றது. அடுத்தது ஊமன் கண் போல. ஊமன் கண்ணுன்னா ஆந்தைக்கு பகல்ல கண்ணொளி இருக்கின்றது, சூரிய ஒளி இருக்கின்றது, ஆனால் பார்வை தெரியாது. ஏனென்றால் சூரியனுடைய அந்த ஒளி பிரகாசத்திலே
ஆந்தையினுடைய ஆந்தை கூகை என்றும் சொல்லுறது ரெண்டும் இனத்தின் ஒரு சின்ன சின்ன வேறுபாடு. அப்ப ஊமன் இதுல வருகிறது ஊமன் என்ற சொல்லு. அப்ப அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த பகல் வேளையில இவ்வளவுதான் வெளிச்சம் இருந்தாலும் அதனால பார்க்க முடியாது. அதுபோல நாங்களும் எவ்வளவுதான் எங்களோடு இறைவன் இருக்கிறான் என்று நாங்கள் உணர்ந்தாலும் அவனை கண்டுகொள்வது இல்லை, உணர்வது இல்லை. அதுதான் எங்கே காணப்படுகின்றது. மற்றது உட்கை தரும் பொற்கை உடையவர் போல். உட்கை தரும் பொற்கை என்று சொல்லி சொன்னால் முந்தி என்றால் விளக்கு ஒளியில பந்தத்தை பிடிச்சு கொண்டுதான் எல்லாரும் முற்காலத்துல இரவு பயணங்களை எல்லாம் மேற்கொள்வார்கள். பந்த வெளிச்சத்துல தான் எல்லாம் நடக்கும். இப்பொழுது நாங்கள் டோர்ச் லைட், அதாவது மின்சூல், அந்த மின்சூளை பின்னுக்கு பிடிச்சு கொண்டு நாங்க நடப்போமோ? இல்ல, முன்னுக்கு பிடிச்சு கொண்டுதான் நாங்கள் பின்னால போனாத்தான் இடராமல் விழுந்துடாமல் நாங்கள் போகக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த ஒளி எங்களுக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கும். அப்ப நாங்கள் முன்னுக்கு அந்த மின்சூளை பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். அதுபோல இந்த ஆன்மா என்ன செய்யணும்? தான் பின்னுக்கு நின்று கொண்டு இறைவனுடைய அருளை முன்னுக்கு விட வேண்டும். இப்ப நான் ஒரு வேலையை தொடங்க போறேன், இது நான் தான் செய்து முடிப்பேன் என்று தொடங்க. எல்லா இறைவா நீயே இந்த வேலையை செய்து முடித்துத்தா என்று சொல்லி இறைவனிடம் நாங்கள் சரண்ட பண்ணி அவருடைய அருளை முன்னுக்கு வைத்துக் கொண்டு பின்னாலே நாங்கள் அவருடைய அருளின்படிதான் நாங்களும் இயங்குறது. அப்ப அந்த அருளை வச்சுக்கொண்டு நாங்களும் இயங்க வேண்டும் என்றது அந்த தன்மை. அப்ப அருள் எங்களுக்கு அருளும் நிலையினுடைய தன்மை, அதை ஆன்மா பயன்படுத்தி கொள்ளுகின்ற தன்மை இங்கே கூறப்படுகிறது. அடுத்தது வினாவெண்பாவிலே ஒரு பாடல். கனவு கனவென்று காண்பது அரிது, காணில் அவை சிறிது நன்னா, முனைவன் அருள் தான் அவற்றில் ஒன்றா, கடமருதா யான் அவத்தை காணுமாறு என்ன. யாழ வேண்டா அதுல போட்டிருக்க எழுத்துப்பிள்ளை. யான் அவத்தை காணுமாறு, நான் இந்த அவத்தைகளை எல்லாம் எவ்வாறு கண்டு கொள்ளுவேன்? யான் நான் அவத்தை, இந்த 5 அவத்தை நாங்கள் கேவலாவத்தை, சகலாவத்தை, சுத்தாவத்தை என்று காரியாவத்தை 3 இருக்கின்றது. காரணாவத்தை நனவு, கனவு, நனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம் என்கின்ற அவத்தை இந்த ஆன்மாவுக்கு உண்டு. அப்ப இந்த அவத்தைகளை எல்லாம் நான் எவ்வாறு திருவருளோடு கூடி நிற்கின்ற இந்த அவத்தைகளை நான் கண்டுகொள்வேன் என்று சொல்லி கேட்கின்றார். என்ன? கனவு கனவென்று காண்பது அரிதாம். கனவிலே நாங்கள் காணுகின்றவற்றை அந்த கருவி கரணங்களோட 25 கருவி அந்த கரணங்களோட காண்பவற்றை அடுத்த நாள் எழும்பி பார்த்தால் அது எங்களுக்கு தெரிய மாட்டாது. காண்பது அரிதாம். காணில் அவை சிறிது நன்னா, அந்த அறிவோடு அந்த சடப்பொருள் இது இறைவனோடு இந்த சடப்பொருள்கள் அதாவது கருவிகரணங்கள் ஒன்றாது. ஏனென்றா இதை நாங்கள் இந்த கனவுல நடக்கிறதெல்லாம் திருவருளால நடந்தது, திருவருள் தான் இந்த கருவிகளோடு சேர்ந்து நடந்தது என்று எண்ணினால் இந்த கருவிகரணங்களோட அதாவது சடப்பொருளோட இறைவன் திருவருள் சேர மாட்டாது. ஆகவே திருவருளால் நடந்தது என்று நாங்கள் கூற முடியாது. சரியா? இப்ப பாருங்க, கனவில் அவை சிறிது நன்னா, முனைவன் அருள் தான் அவற்றில் ஒன்றாண்டா சேர மாட்டாது. முனைவன் அருள் எங்களுடைய சிவனுடைய அருள் அவற்றோடு ஒன்றாது, இந்த கருவிகரணங்களோடு ஒன்றாது. அப்படியாயின் நான் இந்த அவத்தியை எவ்வாறு காணுவது என்று சொல்லி வினாவாக கேட்கின்றார். இந்த வினாவெண்பா படிப்பித்த நேரத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், நாங்கள்தான் விடையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று. அப்ப என்னென்று நாங்கள் அறிய வேண்டும். அப்ப கனவு காணும் கருவிகள் கடவுள் தந்தவை. எங்களுக்கு தரப்பட்ட இந்த கடவுளுடைய கருவிகள் எல்லாம் எங்களுக்கு எவ்வாறு வந்தது? தனு கரண புவன பூகம் இறைவனால தரப்பட்டது. அப்ப அந்த கனவை நனவிலே உணர்த்துவதும் உணர்த்தாம விடுவதும் அவன் அருள் தான். சில கனவுகள் நல்ல ஞாபகம் வரும், சில கனவுகளை யோசிச்சு பார்த்தாலும் கடைசி மட்டும் எங்களுக்கு வராது. அப்ப அவன் அருளால் தான் இது எல்லாமே நடக்கின்றது. ஆகவே அவத்தைப்படுதலும் இந்த கடவுளினுடைய அருளன்றி நடக்க முடியாது. ஆகவே எங்களுக்கு இந்த அவத்தைப்படுகின்ற நிலையிலே நாங்கள் நினைத்தவற்றை நினைத்தவாறு எய்த முடியும் இறைவனாலே, நினைத்தவற்றை நினைத்தவாறு எய்த முடியாது இறைவனாலே.
ஆகவே எங்களுக்கு அந்த அவத்தைகள், அந்த 5 அவத்தைகளும் திருவருளால் தான் அறிய முடியும். ஏன்னா அவனின்றி அணுவும் அசையாது. அப்ப பிறகு என்னது? இந்த அவத்தையும் எல்லாம் திருவருளாலே தான் நினைக்கின்றது, நடக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த செய்யுள் இடம்பெறும் நூல் வந்து வினாவெண்பா, ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார். சரியா? அடுத்தது உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயனிலே 5 எழுத்து அருள்நிலை என்ற அதிகாரத்தின் ஊடாக திருவைந்தெழுத்தின் மகிமைகளை எவ்வாறு முன்வைக்கிறார் என்பதை விவரிக்க. அப்ப 9ஆம் அதிகரணம் 5 எழுத்து அருள்நிலை, அதை நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். பார்க்கும் பொழுது அதனை தொகுத்து கொள்ளலாம். முதலாவது வந்து ஆகமங்கள் இல்லையேதான் இந்த 5 எழுத்துக்கள் கூறப்படுகின்றது என்றும், அந்த 5 எழுத்துக்களின் விளக்கங்களும் அவர் அந்த 10 பாடல் குறள்களின் ஊடாக கூறுகின்றார். நான் 42 ஒரு 10 நிமிஷம் சைவ புலவர்களுக்கும் எடுக்க கொஞ்சம் விரும்புறபடியா நான் அவசரமா போறேன். அப்ப இந்த 10 பாடல்கள் அதிகாரங்களையும் குறள்களையும் நீங்கள் ஒருக்கா எடுத்து அதனை தொகுத்து எழுதி கொள்ளுங்கள். ஒன்று வந்து வேதாகமங்கள், சாத்திர நூல்களும் 5 எழுத்தை கூறுகின்ற வேண்டும். அதிலே அந்த 5 எழுத்திலே என்னென்ன இறை சக்தி பாசம் எழில் மாய ஆவி ஒன்று நிற்கும் ஓங்காரத்துள், அந்த 5 எழுத்தினுடைய ஒவ்வொரு எழுத்தினுடைய இதுவும் கூறப்படுகின்றது. ஊன நடனம் ஒரு பாலா ஞான நடனம் தான் நடுவே நாடு. இந்த ஆன்மா நடுவே இருக்க ஊன நடனம் ஒரு பக்கம் நடக்கும், ஞான நடனம் ஒரு பக்கம் இருக்கும். அதாவது நம சிவயண்டேக்க ஊன நடனம் முன்னுக்கு நிக்குது, சிவாய நமண்டேக்க ஞான நடனம் முன்னுக்கு நிக்குது. ஆனா ஆன்மாதான் ரெண்டுக்கும் இடையிலே நிற்கின்றது. அப்ப இறைவனுடைய நாங்கள் சிவாய நம என்ற நிலைக்கு போறத உலகியல்ல நிற்கின்றதா, நமசிவாய என்கின்ற நிலையிலே நிற்கின்றதா என்பதை நீங்கள் விளக்கிக் கொள்ள வேணும். அடுத்தது அதே மாதிரி தான் இந்த 5 எழுத்து நிலைகள் சேர்ந்து உங்களுக்கு திரோதான சக்தி திருவருட் சக்தியாக மாறுகின்ற நிலைமையும் ஒரு பாடல்ல இருக்கு 5 எழுத்துல. 5 எழுத்து உண்மையிலேயே தெரியாதாக்கள் அந்த சொல்ல குறிச்சு கொள்ளுங்கோ. நான் என்பது திரோதானம், திரோதாயி என்று இப்ப பயன்படுத்தினம். ஏனென்றா அவள் ஒரு தாயை போலவர், வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன். அதுல சொல்லப்படுகிறது இந்த திரோதாயி தான் எங்களை இந்த போகத்தை எல்லாம் அனுபவிக்க வைக்கின்ற ஒரு தாயாக கூறப்படுகின்றது. அதால திரோதாயி மா என்கின்றது மலம், ஆணவ மலம். யா என்பது ஆன்மா, வா என்பது திருவருட் சக்தி, சி என்பது சிவன். அப்ப இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். இதுல நம முன்னுக்கு நின்றால் அது ஊன நடனம், சிவ முன்னுக்கு நின்றால் அது ஞான நடனம். இதனை நீங்கள் உண்மையிலே படிக்க வேணும், நீங்களும் படிக்க வேண்டும். அடுத்தது நான் முதல் சொன்ன மாதிரி உண்மையினர் விளக்கம் என்ற நூலில் சிவபோகம் பற்றி குறிப்பிடும் பாதகங்கள் செய்திடினும். அப்ப இதுல சண்டேஸ்வர நாயனாற்ற வரலாறு கூட நீங்கள் சுட்டி காட்டி கொண்டு போகலாம். அந்த பாடலை எடுத்து படியுங்கள். பாதகங்கள் செய்திடினும் சிவபோகம் தனியொரு பாடலாக இருக்கின்றது. அடுத்தது அகச்சந்தான குறவர் புறச்சந்தானர் குறவர்களை முறையே பெயரிடுக. இது எல்லாம் இதிலே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அகச்சந்தானர் என்று சொல்றது திருக்கைலாய பரம்பரையில இருந்து வந்து பரஞ்சோதி முனிவரோட நிற்கும். புறச்சந்தானம் இங்கால மெய்கண்ட தேவர் அருணகிரிநாதர், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் என்ற நிலையிலே போகும். அடுத்தது சிறுகளற்றுப்படியாரன் நூலின் சிறப்புகளை தருக. அது களற்றுப்படியார் என்றதிலேயே உங்களுக்கு அது தெரிய வேண்டும். இவருடைய திருக்கடவுரிய வந்த தேவருடைய பாடல்களை அரங்கேற்றம் செய்ய மறுத்து அவர் கொண்டு போய் சிதம்பரத்து படியிலே வைத்தார். அப்பொழுது அங்கே இருந்த அந்த கருங்கல் யானை தனது தும்பிக்கையாலை எடுத்து அந்த பாடலை அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாடலை நாங்கள் படிக்கிறோம் என்றதை அந்த அற்புதம் நடந்த ஒரு பாடல் என்ன, அதை கொண்டே இறைவனுடைய பாதத்திலே வைக்கின்றது அந்த யானை. அதைத்தான் திருக்களற்றுப்படியார் என்ற பெயர். நீங்க இதெல்லாம் வாசிக்க வேண்டும். சத்தினி பாதம் சைவ சித்தாந்தம் கூறும் கண்மத்தின் வகைகள். அப்ப கண்மத்தின் வகை என்று சொல்லும் பொழுது முதல் நல்வினை தீவினை என்று தொடங்கி பிறகு கண்மத்தின் 3 வகைகளையும் அதுல உண்மை சரிய உண்மை யோகம் அதுகள் எல்லாம் நீங்கள்
காட்டிக்கொண்டு போகலாம். இதெல்லாம் விரிவாக எடுக்கப்பட்ட டாபிக். கண்ம வினையில 3 என்ன பிராரத்துவம், ஆகாமியம், சஞ்சிதம் ஒவ்வொன்றையும் நீங்கள் விளங்கப்படுத்தணும். சஞ்சிதம் இறந்த காலம், அதாவது முன்வினைகளினுடைய உட்பிறப்புகளினுடைய வினை திரட்சி. பிரார்த்தம் என்று நாங்கள் இந்த பிறப்பிலே அனுபவிக்கின்றதுக்கென்று இறைவனால் தரப்பட்டது. அது எவ்வாறாயிருந்தாலும் இந்த உடம்பிற்கே அந்த பிரார்த்தம் இந்த உடம்போடுதான் ஊழாய் கழிக்க வேண்டும். அடுத்தது ஆகாமிய வினை. அப்ப ஆகாமிய வினை என்று சொல்றது இந்த பிறப்பிலே நாங்கள் செய்கின்றது. இதிலே எங்களுக்கு உண்மையிலே ஆன்மா பக்குவப்பட்டு நாங்கள் சிவனோடு ஐக்கியப்படுகின்ற நிலையிலே செய்யப்படுகின்ற ஆகாமிய வினைகள் ஏறாது. அதனைத்தான் அங்கே 9வது கேள்வியில பாதகங்கள் செய்திடினும் என்ற அந்த பாடல் எடுத்து கூறுகின்றது. நீங்கள் அதை எடுத்து பார்த்து கொள்ளுங்கள். நாங்களுக்கு சைவ புலவருடைய சில இதுகளை விஞ்ஞான போதம் சம்பந்தமான ஒன்றை பார்த்து விடலாம் என்று நினைக்கின்றேன். சைவ புலவர்கள் உளதிலதென்றலின் எனவரன் சிவஞான போதம் 3ஆம் சூத்திரத்தை எழுதி அதன் பொருளை தருக. அப்ப அந்த சூத்திரத்தை நீங்கள், அதாவது குறைஞ்சது நீங்கள் முதல் 5 சூத்திரங்களும் நிச்சயமாக பாடமாக்கி முறைப்படி வரிக்கிரமமாக எழுத தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது அதனுடைய அதிகரண பாகுபாடுகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதிகரண பாகுபாடுகளை நாங்கள் பார்த்து அதனுடைய விளக்கங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் விஞ்ஞான போதம் படிப்பிக்க நல்ல விளக்கமாக உங்களுக்கு கூறியிருந்தேன். அதிலுள்ள இந்த சூத்திரத்தில் உள்ள 3வது அதிகரணத்தில் உள்ள வினா அந்த ஒரு வெண்பாவையும் தர சொல்லி கேட்டிருக்கிறது. பொதுவாக முந்திரி வெண்பாக்களை கேட்பதில்லை. இப்ப வெண்பாக்கள் நாங்கள் உங்களுக்கு நல்ல வசதியாக சூம் வகுப்பிலே நிறைய முழு வெண்பாக்களும் பார்க்கப்பட்டபடியால் உங்களுக்கு வெண்பாக்கள் சம்பந்தமாயும் கேள்விகள் வரலாம். அப்ப அதனை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த சூத்திரம் கட்டாயம் பாடமாக்கப்பட்டிருக்க வேண்டும். உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டி வினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. அப்ப இதனை இது என்னவாக இருந்தா ஆன்ம பிரகாசம், அதாவது ஆன்மாவினுடைய ஒளி, அதை பற்றி ஆன்மாவினுடைய இருப்பை இங்கே சொல்லப்படுகின்றது. இதற்கு வார்த்திக பொழிப்பாக மேற்கோள் மற்றது ஏது எடுத்துக்காட்டு மூலமாக உமாவதி சிவாச்சாரியார் நிறுவியுள்ளார். அப்ப முதலாவது அதிகரணத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னா, இலது என்றலின் ஆன்மா உளது. இப்படி இதற்கு 7 அதிகரணங்கள் உண்டு. இந்த 3வது சூத்திரத்திற்கு 7 அதிகரணங்கள் உண்டு. அடுத்து அதே அந்த ஆன்மா சூத்திரம் பாடமாக இருந்தால் இந்த 7ஐ நீங்கள் இலகுவாக எழுதி கொள்ளலாம். அங்க பாருங்கோ, எனது உடல் என்றலில் இலது என்றலில் ஆன்மா உளது. உளது இலது என்றலில், அப்ப இலது என்றலில் ஆன்மா உளது. அடுத்த 2ஆம் அதிகரணம் எனது உடல் என்றலில் ஆன்மா உளது. 3வது ஐம்புலன் அறிதலில் ஆன்மா உளது. அடுத்தது ஒடுக்கம் அறிதலில் ஆன்மா உளது. அப்ப உங்களுக்கு பாடமா உணர்த்த உணர்தலின் ஆன்மா உளது. மாயா இயந்திர தனுவனில் ஆன்மா உளது. அப்ப அந்த 7 அதிகரணமும் இந்த 3வது சூத்திரத்தை பொறுத்த மட்டும் பாடமாக்க வேண்டாம். அப்படியே சூத்திரத்தை பாடமாக்கி வச்சிருந்தால் தெரியும். இனி என்ன அதுண்ட கருத்து எழுதுறது வலீசு என்ன எங்கண்ட இல்லாது என்றால் ஏதோ ஒன்று உளாது. ஒன்று உளது என்றால் ஒன்று இல்லாது என்று நாங்கள் சொல்லலாம், இது இல்லை என்று. அப்ப எவற்றினையும் அன்று அன்று என்று விட்டு ஆன்மா அறிவது என்கின்ற ஒரு அறிவு அந்த ஆன்மாவுக்கு உண்டு. ஆகவே ஆன்மா என்றது ஒன்று. அதாவது எதையும் இதில்லை 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 என்று சொல்லி நிற்பது அது உளதாகலின் அதற்கு ஒரு அறிவு வேண்டும். அப்ப இல்லை என்று அறிகின்ற அறிவே உள்ளது என்பது கருத்தாகும். என்னுடைய கருத்து என்னென்றால், ஒரு ஆன்மா இல்லை என்று ஒரு பொருள் இல்லை என்று அறிகிறதுக்கு ஒரு அறிவு வேணும். அந்த அறிவுதான் ஆன்மா உள்ளது என்பதை நிரூபிக்கின்றது. மற்றது உங்களுக்கு தெரியும், எனது உடல் என்றலில் ஆன்மா உள்ளது. எனது கைகால் இருக்கிறது போல. அப்ப எனது என்றைக்க நான் வேறு இந்த உடம்பு வேறு என்ற ஒரு நிலையிலே ஆன்மா உள்ளது. ஐம்புலன் அறிதலில் ஆன்மா உள்ளது. ஐம்பொறிகளாலே கிடைக்கப்படுற அறிவை தொகுத்து அறிகிறதற்காக ஒரு ஆன்மா உள்ளது. ஒடுக்கம் அறிதலின்
அப்ப அதாவது கனவின் கண் நாங்க இப்ப பார்த்தது ஒடுங்கின்ற நிலையிலே கனவை காணுகின்றோம். அப்ப அந்த கனவை நாங்கள் காணுகின்றதற்கு ஒரு பொருள் ஒன்று வேணும். அது ஆன்மாவாக இருக்கும். அதே போல கண்படில் உண்டி வினையின்மையில், அதாவது நாங்க உறக்கத்தின் போது எங்களுக்கு இன்ப துன்பம் எதுவும் நிற்காது. ஆகவே அதனை அறியறதுக்கு ஒரு ஆன்மா உளது. கண்படில் உண்டி வினையின்மையில் ஆன்மா உளது. ஒடுங்கின இந்த தொடர்ந்த நிலையிலே இன்ப துன்பம், சீவனம், பிரகிருதி எல்லாம் ஒடுங்கின இடத்திலே இன்ப துன்பம் அங்கே காணப்படாது. ஆதலால் அதை இருக்கின்றதுக்கு ஒரு ஆன்மா உளது. உணர்த்த உணர்தலின், அது உங்களுக்கு தெரியும், என்ன ஆன்மா அறிவித்தால் தான் அறியும், தானாக இதனையும் அறியாது. ஆகவே அவன் அறிந்து ஆங்கு அறிவன் என்று அறிவிக்க அதனை பெற்றுக் கொள்வதற்கு இருப்பது ஆன்மாவாகும். மாயா இயந்திர தனுவனில் ஆன்மா உளது. அது இந்த தனு ஆகிய இந்த உடலுக்குள்ளே வெவ்வேறு பெயர் பெற்று ஆன்மா நிற்கின்றது. அப்ப அதனுடைய உங்களுக்கு கேட்டுக்கிடாக்க வெண்பா ஒன்றை விளையம் எழுதி போட்டு ஒரு வெண்பாவையும் எழுத சொல்லி, கலியாதி மண்ணந்தங்காணில் அவை மாயை. அப்ப நாங்கள் தத்துவங்களை பற்றி பார்த்தோம். அந்த கடைசி வெண்பாவை நான் சொல்லுகிறேன். கலியாதி ஆனந்தம், கலியாதி மண்ணந்தங்காணில் அவை மாயை. இப்ப கலையை தொடங்கி கலை தத்துவத்தில்தான் எங்கள் ஆன்மாவினுடைய செயற்பாடுகள் தொடங்குகின்றது. மண்ணந்தம், அதாவது பிரிதிவி ஈறாக, நாதாந்தம் தொடக்கம், நாதம் தொடக்கம், பிரிதிவி ஈறாக என்று சொல்லி 36 தத்துவத்தையும் ஒரு சொல்லுக்குள்ள கொண்டிடுவான். அப்ப மண் அந்தம், அதாவது பிரிதிவி நிலம், மணில், அவையெல்லாம் மாயை. மாயையில இருந்தானே தோற்றுவிக்கிறது 36 தத்துவங்களும் படித்தோம். நிலையாவாம், இவையெல்லாம் நிலையாக மாட்டுது. தீபம் போல அழியாமல் ஞானத்தை முன்னுணர்ந்து நாடில். அப்ப ஞானத்தை, அதாவது சிவத்தை நாங்கள் முன்னுணர்ந்து நாடினால் அது தனுவாம். அதை காணுவதற்கு ஒரு உடம்பு தேவை. அப்ப மாயா இயந்திர தனுவனில் ஆன்மா, அது அந்த தனுவாம், அது தானத்தின் வேறாகத்தான், அந்த உடம்பை விட வேறொன்றாக இருக்கின்ற நிலையை நாங்கள் காணுகின்றோம். அப்ப விளங்குத ஆன்மா மாயா தனுவினில் ஆன்மா உள்ளது. இப்படி 7க்கும் 7 அதிகரணங்கள் காணப்படுகின்றது. அந்த 7 அதிகரணங்க வெண்பாக்களையும் நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சதையாவது எழுதி, ஏனென்றால் அதிகரணத்தில் உள்ள வெண்பா ஒன்று எழுதி பொருளையும் கூறுக. அப்ப நீங்க என்ன செய்யலாம் என்றால், இந்த 12லையும் ஏதோ ஒவ்வொரு வெண்பாக்களையும் பாடமாக்கி வச்சுக்கொள்ள வேண்டும். காரிய கரணங்கள் முதற்துணை நிமித்தம். அப்ப அந்த காரிய கரணங்கள் முதற்துணை நிமித்தம் சிவஞான சித்தியார் பாடலை எழுதி பொருளையும் விளக்குக. அப்ப இந்த பாடலை நீங்கள் எழுத வேண்டும். காரிய கரணங்கள், நான் சிவஞான சித்தியார இதுல எடுத்துக்கொண்டு வரையில இந்த பாடலை கூடுறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்த கேள்வி, சிவபெருமான் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமை சிவஞான சித்தியார் சுவக்கத்தில் விளக்கப்படுமாற்றை தருக. அப்ப இந்த இதுலதான் இந்த என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த பாடல் வரும் முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம், அதுக்கு முறையே மண், வனைச்சில்லு, குயவன், இந்த நடைமுறை யதார்த்த வாழ்விலே அதனை போட்டு இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்ற அந்த மாயா காரியங்களுக்கு முதல் காரணமாக மாயையையும், துணை காரியமாக திருவருட்சக்தியையும், நிமித்த காரணனாக சிவனுமாக அமைந்து இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கின்ற அந்த முறை தெளிவாக சிவஞான சித்தியார் விளக்குகின்றது. அப்ப நீங்கள் இந்த தோற்றுவிக்கின்ற முறையை இந்த நடைமுறை யதார்த்த வாழ்விலே காணப்படுகின்ற இதனை வைத்துக்கொண்டு, இதனை மண், வனைச்சில்லு அல்லது அச்சு என்று சொல்லுவீங்கள், குயவன், இந்த மூன்றையும் வைத்து முறையே மாயை, திருவருட்சக்தி, சிவன், ஒரு காரிய பொருளை உருவாக்குவதற்கு 3 காரணங்கள் தேவை. ஒன்று முதற்காரணம், துணைக்காரணம், நிமித்த காரணம். அப்ப சிவபெருமான் இந்த 3ஐயும் வைத்துத்தான் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கின்றார். இதுல கூடுதலா இந்த இதுல
மீடு பராசக்தி நிகழிச்சா ஞானம் என வரும் சிவபிரகாச பதி இலக்கண பாடல்களை. அப்ப இதுல பராசக்தியோட சேர்ந்து இது நான் உங்களுக்கு அந்த சுத்த வித்யா தத்துவத்துல சிவ தத்துவத்திலே இது வருகின்றது. சிவ தத்துவம் தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தது. அப்ப நீடு பராசக்தி நிகழ் இச்சா சாத்தி. அப்ப அந்த பராசக்தியானது ஒவ்வொரு தொழிற்படு நிலையில இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று பிரிந்து அதிலே அந்த சக்திகள் ஒவ்வொன்றும் லயம் போகம் அதிகாரமாக தோற்றுவிக்கின்ற அந்த நிலைப்பாடு நாதம், விந்து, சதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்கின்ற 5 சிவதத்துவங்களை தோற்றுவிக்கின்ற நிலையிலே இறைவனுடைய உருவம், அரு உருவம் இது வடிவா உங்களுக்கு தெளிவா சாட்டோட சொல்லி தந்தது. பதியின் தடத்த இலக்கணம் இது இளஞ்சைவ புலவர்களும் தெரிஞ்சிருக்கத்தான் வேண்டும். பதியின் தடத்த இலக்கணத்தை விவரிக்க இறைவனுடைய தடத்த இலக்கணம் இந்த 3 நிலை உருவம், அரு உருவம் என்கின்ற அந்த நிலையிலே அந்த சிவதத்துவங்களுக்கு ஊடாக நீங்கள் இதனை விளங்கப்படுத்தலாம். அடுத்தது சைவ சித்தாந்த சாத்திரங்கள் விவரிக்கும் தசகாரியங்களை விளக்கமாக தருக. இப்ப தசகாரியம் ஏற்கனவே உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி இருந்தேன். ஆன்ம தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி என்று சொல்லி அந்த முறைப்படி ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவ ரூபம், சிவ தரிசனம், சிவபோகம். சிவசுத்தி என்று வருமானதை நீங்க யோசிக்கணும். அதே சிவன் சுத்தமானவன். அப்ப சிவசுத்தி என்ற நிலை இந்த ஆன்மா என்ன செய்யணும்? இறைவனோட சேர வேணும். அப்ப சிவ யோகம், சிவபோகம் இறைவனோடு ஒன்றித்து நாங்கள் சிவபோகத்தை அடைகின்ற அந்த தத்துவ தசகாரியங்களை இரு பகுதியினரும் தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். மற்றது உண்மை விளக்க வெண்பா ஒன்று வருகின்றது. 8ம் 2ம் உருவான லிங்கத்தே. இது தெளிவாக படிப்பிச்சது. 8 என்று சொல்லி சொன்னா ஆனா, 2 என்று சொல்லி சொன்னா 2ம் உருவான 8ம் 2ம் 10. சாரி, 8 and ஆனாண்டு இல்ல, 8ம் 2ம் 10. 10 என்கின்ற அந்த எழுத்துக்குரிய இது ஆன்மாவை குறிக்கின்றது. 8ம் 2ம் உருவான லிங்கத்தே. இப்ப இங்க ஆன்மாவை நாங்கள் அந்த பாடலை ஒருக்கா பார்த்தால் உங்களுக்கு நல்லாக இருக்கும். நேரம் ஒரு வருகிறது. என்ன பாட்டம்மா? உண்மை விளக்க பாட்டு. 8ம் 2ம் உருவான லிங்கத்தே. நடக்கும். இது திருக்கலிட்டுப்படியார்லயும் வருகுது. 8ம் 2ம் என்ற சொல்லு. கன இடங்கள்ல இந்த 8ம் 2ம் வாரது. 8ம் 2ம் 10. 10க்குரியது யா. அது ஆன்மா தமிழ் எழுத்து. எத்தனையாவது பாட்டு பார்க்க வேணும். உண்மை விளக்கம் தெரியுதா? போட்டாச்சா? தெரியலையே. 8ம் 2ம் பாருங்க. ஓமாம் தெரியுது. இங்க இருக்கு 32வது பாட்டு. 8ம் 2ம் உருவான லிங்கத்தே. நட்டம் புதல்வா நவிலக்கீழ் சிட்டன் சிவாய நம என்னும் திருஎழுத்த அஞ்சாலே அபாயம் அற நின்று ஆடுவான். அப்ப 8ம் 2ம் உருவான லிங்கத்தே, அதாவது எங்களுடைய ஆன்மாவுக்குள்ளே 8ம் 2ம் உருவான லிங்கம். 8ம் 2ம் 10. 10க்குரிய எழுத்து யா. அதனுடைய விளக்கம் இந்த லிங்கம் என்று சொல்றது ஆன்மா. நட்டம் புதல்வ நட்டம் அவர் நடனம் புரிகின்றார் எங்களுடைய ஆன்மாவிலே இருந்து. அதனை நீ நவிலக்கள், நான் சொல்றதை நீ கேள். சிட்டன் சிட்டனண்டா சிறப்பு மிக்கவன். சிவாய நம என்னும் அஞ்சாலே. அப்ப சிவாய நம என்ற எழுத்திலே நாங்கள் ஞான நடனம் என்கின்ற அந்த ஞான நடனத்தை உங்களுக்கு கூறியிருந்தான். ஞான நடனம். அந்த ஞான நடனத்தை எதற்காக அவன் தேங்க்யூ அம்மா, நல்ல விளக்கமா போட்டிருக்கிறீர்கள். அவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும்.
சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே. அப்ப சிவாய நமன்ற 5 எழுத்தாலே இது ஞான நடனம். அப்ப இந்த பாட்டே வாரது ஞான நடனத்துக்கு. அபாயம் அற நின்று எங்களுடைய பிறவி துயர் நீங்குவதற்கு நின்று ஆடுகின்றான். அப்ப ஞான நடனம் ஆடுவதென்ற கருத்து ஆன்மா முத்தி நிலை பெறுவதற்காக. அடுத்தது பாருங்க, மகர முகரம் வளந்தோல் சிகரம் பகரம் முடிய பேர் அது. அப்ப அந்த இதுல ஊன நடனத்தை ஞான நடனத்தையும் நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றா இது திருவைந்தெழுத்தை கூடுதலா நடனத்தோட கூறுகின்ற நூல் வந்து உண்மை விளக்கம். ஆகவே அதனை நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். மற்றும்படி பிள்ளைகளை செய்யறது கொஞ்சம் விருப்பம்தான். நேரம் வட்டாக வருகுது. அடுத்த சைவ சித்தாந்த சாத்திரங்கள் ஆணவம் பற்றி கூறும் கருத்துக்களை ஆராய்க. இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னா, திருவருட்பயனை எடுத்து கொள்ளுங்க. இருண்மல நிலையில 3வது அதிகாரத்தை எடுத்து அதை சுருக்கி எடுத்துக்கொள்ளுங்க. ஆணவத்தின் சுருக்கத்தை, அதை நான் சொன்ன 5 எழுத்தை சுருக்க சொன்ன மாதிரி இதுலயும் சுருக்கம் எடுத்து பந்தி எழுத வேணும். எழுதிட்டு ஆணவத்தை பற்றி சிவஞான சித்தியார்ல கூறப்பட்டிருக்கிறது, சிவப்பிரகாசத்திலே கூறப்பட்டிருக்கு. அது தனி ஆணவம் போட்டே தரப்பட்டிருக்கிறது. அந்த பாடல்களையும் நீங்கள் அதனுடைய கருத்தையும் நீங்கள் எழுதி ஒரு கட்டுரை, ஆணவத்தை பற்றிய ஒரு கட்டுரையை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அடுத்தது சிவஞான சித்தியார் யோக மார்க்கம் கூறும் தசகாரம் புலனொடுக்கி தளர்த்த வழி என்னும் பாடலை முழுமையாக எழுதி சிவஞான சித்தியாரிலே இந்த பாடல்களை சகமார்க்கம் என்றால் தோழ மார்க்கம். அப்ப நீங்கள் அதை பார்க்கணும். இது என்னத்துக்குரியது? யோகத்தோட கூடியது. அடுத்தது சங்கட்ட நிராகரணம். சங்கட்ட நிராகரணத்தை நீங்கள் படிக்கக்கூடியவர்கள் படித்துக் கொள்ளுங்கள். மற்றது கற்றா மனற்போல் கசிந்தே உருகி உற்றாசான் லிங்க முயர்வேடம் பற்றாக முத்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பத்தனதில் நின்றிடுவர் பேர். இப்பாடல் இடம்பெறும் நூலையும் நூலாசிரியரையும் நீங்கள் குறிப்பிடுக. இதன் பொருளை விரிவாக எழுதி இதனை இன்னொரு நூலில் வரும் சூத்திரத்தை ஒப்பிடுக. கற்றாமலம் போல கசிந்தே உருகி உற்றா லிங்கம் உயர்வேடம் பற்றாக முத்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும். அப்ப முத்தி தலைவர்னா முழுமலத்தையும் நீக்கி விடுவார். முத்தி நிலையில இருக்கின்ற நிலையிலே, அதாவது எங்களுடைய மலம் கழிந்த நிலையிலே பத்திதனில் நின்றுடுவார். பத்தி அப்படியே இது சிவன் முத்தற்ற நிலையிலே இது குறிப்பிடப்படுகிறது. இப்பாடல் இடம்பெறும் நூல் ஆசிரியரை தருக. இப்பாடல் கற்றாமனம் போல் கசிந்துருகி டக்கண்டு வருவதில்லையே, கொஞ்சம் ரெடியால அடுத்த வகுப்புல நான் இது இருக்கா பார்த்து சொல்றேன். அம்மாக்கு நினைவு இருக்கா? கற்றாவின் மனம் போலவா? ஓ, கற்றாவின் மனம் போல கசிந்துருவ வேண்டுவதே எடுக்கிறேன் நான். உற்றாசான் லிங்கத்தே உயர்வேடம். என்ன இது திருவருட்பயன்லயே? இல்ல இது வந்து திருவருட்பயன்ல வராது. இது வந்து நான் நினைக்கிறேன் வினாவெண்பாவா இருக்கும். வினாவெண்பாவே இல்லையே. உண்மை விளக்கத்துல என்ன உண்மை விளக்கத்துல பாருங்கம்மா. எனக்கு அந்த பாடம் டச்ல இல்ல. இந்த பாடல் உற்றாரையான் வேண்டேன் இல்லத்தானே என்ன இல்ல கற்றாமனம் போல் திருவாசகத்துல வருதோ? இல்ல இது சாத்திர பேப்பர். இங்க திருவாசகத்தை நாங்க கதைக்கல. அது வேற. இது கற்றாமனம் போல் கசிந்துருகே இறுகி. எடுத்துட்டேன். எடுத்துட்டீங்களா? இருந்தது தானே நான் நிப்பாட்டி போட்டேன். நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல எனக்கு என்னடா பேந்து வைக்க ஒரு சந்தேகம் வருகிறது, சந்தர்ப்பம் வருகிறதுயா. அவைக்கு தேட விடுவான்.
ஒரு கட்டு என்னோட வந்துச்சு. வேறக்கு முதல் இப்ப அடுத்த ஒரு வகுப்பு கிடைச்சதுண்டா சைவ புலவர்களுக்கு முதல் இங்க இடத்துக்கு இருக்குது சேர்ந்து 53வது பாட்டு. கற்றா மனம்போல் கசிந்துருகி கசிந்து கசிந்தே உருகி உற்றா சான் லிங்கத்தே உயர் வேடம் பற்றாக முத்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பத்திதனில் நின்றுடுவர் பேர். உண்மை விளக்கத்துல 52வது பாடல் என்ன? 53. இங்க இல்ல 53 கிடக்கு. இதுல 3 சாரி 52 முதல் பாட்டு. இது 53 இல்ல 52 மாறுபடாது. மாறுபடுமா? 54 பாட்டு தானே. 52 தான். இங்க பாருங்க 54 பாட்டுக்குள்ள இந்த அதை கண்டுபிடிச்சிட்டுனா நீ அதை தேடிட்டு பார்க்க வேண்டியானே. அது சரி. அந்த பாடல் என்னோட வரையில நீங்க அத இப்ப அப்ப உங்களுக்கு இப்ப உங்களுக்கு பாடல் எது தெரியலையா? ஆசிரியர் உங்களுக்கு தெரியலையா நான் போட்டது? தெரியுது. 2வது பாடல் போட்டிருக்கிறீங்க. ஓ, 2வதா சரி. நிக்குது. சரி. கற்ற மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி, அதாவது கற்ற மனம் போல ஈன்ற பசுவை போல. ஈன்ற பசு உடனே பிள்ளைய என்ன செய்யும்? உடனே தேடி 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 கத்திக்கொண்டே இருக்கும். அந்த பிள்ளைய நினைச்சு நினைச்சு உருகி கொண்டே இருக்கும். அது ஆன்றது பசு. அதனுடைய மனம் போல கசிந்து கசிந்தே உருகி நாங்கள் மெய்தான் விதித்து அந்த மாதிரி நாங்கள் உருக வேண்டும். உற்று ஆசான் லிங்கத்தே உயர்விட வேடம். அப்ப ஆசான் லிங்கத்திலே நாங்கள் அதை கருத்திலே வச்சு நாங்கள் பற்று ஆக முத்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும். எங்களுக்கு முத்தி தருகின்ற ஒரு நிலையிலே முழு மலமும் எங்களை விட்டு நீங்கிவிடும். பக்தி தனில் நின்றுடுவர் பேர். அவர் பக்தி நெறியிலே நின்றுடுவர் பேர் என்றதான் அதனுடைய கருத்து. அப்ப இந்த பாடல் பார்த்தாச்சு. சைவ சித்தாந்த சாத்திர அடிக்குறிப்புகளை துணை கொண்டு திருவருட்சக்தி. திருவருட்சக்தி நான் இப்ப சொன்னேன். இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கு திருவருட்சக்தி தேவைப்படுகின்றது என்று. பக்குவப்பட்ட நிலையிலே ஆன்மாவுக்கு இறைவன் சக்தி நிபாதம் செய்கின்றார். அதாவது சக்தி திருவருட்சக்தி ஆன்மாவில் பதிதல். அதனுடைய 4 நிலைகள்: மந்ததரம், மந்தம், துரியம், துரியாதி, தீவிரம், தீவிரதரம். அப்ப அந்த 4 நிலைகளையும் பற்றி நீங்கள் திருவருட்சக்தியை பற்றி எழுதிக்க கட்டாயம் எழுத வேண்டும். மற்றது திருவருட்சக்தி இன்றில் நாங்கள் எந்த ஒரு நிகழ்வையும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்றது கூட அந்த திருவருட்சக்தியைத்தான் அங்கே கொடுக்கிறது. இறைவன் அசியாதவன், அவன் சக்தியை கொண்டுதான் எல்லாத்தையும் செய்விக்கின்றான். அப்ப திருவருட்சக்தியை பற்றி நீங்கள் வடிவாக தெளிவாக இந்த பாயிண்ட வச்சுக்கொண்டு ஒன்று பிரபஞ்ச உற்பத்தி, அடுத்தது ஆன்மாவை ஆட்கொள்ளுகின்ற சத்தினிபாத நிலை, அடுத்தது இந்த உலக பிரபஞ்சத்தை இயக்குகின்ற முறை. இதுகள் எல்லாத்தையும் திருவருட்சக்தியை நீங்கள் இயற்றி கொள்ளலாம். அப்ப நீங்கள் இதனை மற்றது இதுல வருகிறது, அது நாங்கள் பாவிக்கிறீங்களா? நீங்க இந்த என்னவோ தெரியா சங்கற்ப நிராகரணம் கொஞ்சம் தவிர்க்கப்படுகின்றதுதான். படி இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் சைவ புலவர்களுக்கு சாத்திர பேப்பரை இன்னொருக்கா மீட்டல் செய்து விடுவேன். இதுல சைவ புலவர் இளஞ்சைவ புலவர் என்ற நிலையை நாங்கள் பார்க்க கூடாது. மற்றது இப்ப உங்களுக்கு அடிப்படைகள் எல்லாம் நிறைய தெரிந்து விட்டது. இனி உங்களுக்கு இந்த பாடல்களை தந்தால் சந்தி பிரித்து கருத்து பார்க்கிறது தான் முக்கியமான விடயம். சந்தி பிரிச்சு பாடல்கள் கருத்தை நீங்கள் எழுதினீங்கள் என்றால் பொருளை தந்தால் பொருளை எழுதக்கூடியதாக இருக்கும், பொருளை கேட்டால் பொருளை எழுதக்கூடியதாக இருக்கும். இத்துடன் நாங்கள் நிறைவு செய்வோம். மிகவும் நன்றி அம்மா, மிக அருமையாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேணும். இந்த பாடல்களை எல்லாம் தேடி முழுமையா கொண்டு தந்திருக்கணும். எனக்கு அதை தேடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைய இல்லை. இட்ஸ் ஓகே. நாங்களும் தேடக்கலதான் எங்களுக்கும் இதுல இருக்கிற அதையும் தேடட்டும். என்ன எல்லாம் தேடி கருத்துக்களை பார்த்து இப்ப நான் 53வது பாட்டை நான் மறக்க மாட்டேன். நீங்க ஸ்பெஷலா கேட்டு நாங்க பிள்ளையா சொல்லி எடுத்தது. அப்ப அது ஒரு ஞாபகம். மற்றது இவ கட்டாயமா செய்ய வேண்டியது இந்த ஆணவத்தை பற்றி ஒரு கட்டுரை, திருவருட்சக்தியை பற்றி ஒரு கட்டுரை, மாயை பற்றி ஒரு கட்டுரை,
நாங்களா எழுதி கொண்டு போச்சினம் என்று சொல்லி சொன்னால் ம், நிச்சயமாக அங்க எங்க பாயிண்ட்ஸ்கள் தேடி எழுதிக்க எல்லாம் ம், அவைக்கு சாத்திரங்களும் ஞாபகத்துக்கு வந்துடும். ம், ம், ஆணவத்தை பற்றி எல்லாம் 3-4 புத்தகங்கள்ல வடிவா தேடி ம், எழுதலாம். ம், ம், ம். நன்றி அம்மா. அப்ப அதை இவர்கள் செய்ய வேணுமா?